12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 28/4/2023 வெள்ளிக்கிழமை. பூசம் நட்சத்திரம் காலை 10:35 வரை, பிறகு ஆயில்யம் நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, திருமண தடை எதனால் அப்படின்னு சொல்ல போறேன். நிறைய எனக்கு வர தொலைபேசியும் சரி, நேரிலே சந்தித்து ஆலோசனை பெறுபவர்களும் சரி, 40 வயதாயிடுச்சு, 41 வயசாயிடுச்சு, எங்கள் பையனுக்கு இன்னும் கல்யாணம் முடியலை அப்படிங்கிறாங்க. சில பேர் எங்கள் பெண்ணுக்கு 32 வருஷம் ஆச்சு, 35 வருஷம் ஆச்சு, ஒத்துக்கவே மாட்டேங்குது கல்யாணம், வெளிநாட்டில் வேலை பார்க்குது, ஐடியில் இருக்குது அப்படிம்பாங்க. நிறைய திருமண தடை தான் அதிகரித்து கொண்டே வருகிறது இந்த காலத்தில். தனக்குன்னு வாழ்க்கைக்கு ஒரு வட்டம் போட்டுக்கணும், அதுக்கப்புறம் திருமணத்தை செஞ்சுக்கணும்னா முடியாது. பருவத்தை பயிர் செய்யுங்கிறாங்க. திருமணம் நடைபெறக்கூடிய நேரத்தில் நம்ம அதை செய்து முடிச்சிடணும் அப்படின்னு பெற்றோர்கள் துடிக்கிறாங்க. ஆனால் என்ன நடக்குது அப்படின்னா, பல பேருடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அப்படி வருகின்ற பொழுது இது எதனால் அப்படின்னா, ஜாதகத்தில் குரு பலம் நல்லா இருந்தால் கல்யாணங்கள் முடியும். சரி, இப்போ யார் யாரையெல்லாம் குரு பார்க்குது? இப்போ இந்த மேஷத்துக்கு குரு பேச்சியாகி வந்திருக்கு இல்லையா? 22ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 11:24 மேசராசிக்குள்ள குரு பகவான் அடியெடுத்து வச்சிருக்கிறார். ஓராண்டுக்கு அங்கே இருப்பார். இடையில வக்ரமாகவும் ஆவார். அவருடைய பார்வை சிம்ம ராசியில் பதியுது, துலாம் ராசியில் பதியுது, தனுசு ராசியில் பதியுது. இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் வியாழ நோக்கம் இருக்கு. ஆனால் அவருடைய சுய ஜாதகத்தை புரட்டி பார்க்கணும். குரு எப்படி இருக்கார், சுக்கிரன் எப்படி இருக்கு, 7ஆம் இடம் எப்படி இருக்கு, களத்திரஸ்தானம் எப்படி இருக்கு, திசாபுத்தி எப்படி இருக்கு, என்ன பரிகாரம் செய்தால் முடியும், எந்த வழிபாடுகளை வைத்துக் கொள்ளணுங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணணும். பொதுவாக பொது பலன் அப்படின்னு சொன்னோம்னா, குரு பார்வை பதிகின்ற இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் குரு பார்வை இப்போ பதிகிறதுனால அவர்களுக்கு அந்த விவாக பேச்சுக்கள் முடிவெடுவதற்கான அறிகுறிகள் தென்படும். அதுக்கு பிறகு ஒரு சுய ஜாதகத்தை பொறுத்து பலன்களில் மாறுபாடுகள் வரலாம். என்ன இருந்தாலும் குரு பார்வைக்கு பலன் அதிகம் கிடைக்க நாம் குருவை கும்பிட வேண்டும். அந்த அடிப்படையில் திருமண தடை இருப்பவர்கள் தடையாக இருக்கிறது என்று கவலைப்பட வேண்டாம். திருமணம் முடித்து வைக்கின்ற சேத்திரங்கள், கல்யாண சுந்தரேஸ்வர் கோயில் போன்றவைகள் எல்லாம் தமிழகமெங்கும் இருக்கின்றன. அவைகளை நாடி சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கின்ற நாள். அயல்நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல உயர்வான சம்பளம் தருகின்றோம், நீங்கள் வந்து சேர்கிறீர்களா என்று அயல்நாட்டில் உள்ள நல்ல நிறுவனங்களிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். உங்களுடைய ராசிநாதன் 3லே சகாயஸ்தானத்தில் இருப்பதால் இன்றைக்கு உங்களுக்கு வெற்றிகரமான நாள், தொட்டது துலங்குகின்ற நாள். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பும் கூடும், மரியாதை மிக்க ஒரு அமைப்பும் உங்களுக்கு உண்டு. இந்த நாள் இனிய நாள். ரிஷபராசினியர்களே, ஜென்மத்திலே உங்களுக்கு சுக்கிரன், 2லே செவ்வாய். வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தால் வாக்கு கொஞ்சம் கடுமையாக இருக்கும் என்பார்கள். எனவே கோபத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்ள வேண்டும். கோபத்தை குறைத்துக் கொண்டு நீங்கள் செயல்புரிந்தால் தான் பக்கத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். நல்லது கெட்டது அறிந்து செயல்பட வேண்டும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு, தொழில் முன்னேற்றமும் உண்டு. தற்காலிக பணியில் உள்ளவர்களுக்கு நிரந்தர பணியாகும் வாய்ப்பு கூட உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஏற்படலாம். சனியின் ஆதிக்கம் நன்றாக இருப்பதால் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இப்பொழுது 9ஆம் இடத்திலே சனி, ஜென்மத்திலே செவ்வாய். ஜென்மத்தில் செவ்வாய் லாபாதிபதி இருப்பதனாலே பொருளாதார பற்றாக்குறை அகலும். நீங்கள் தீட்டிய திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறும். திடீரென நல்ல மாற்றங்கள் வரலாம். இடம் பூமியாலும் ஆதாயம், இல்லத்தில் உள்ளவர்களாலும் உங்களுக்கு உபரி வருமானங்கள் கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பத்திலே உங்களுக்கு மற்றவர்களுடைய சம்பாத்தியங்களும் இன்று உண்டு. அதன் விளைவாக உங்களுக்கு பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கிறது. லாபஸ்தானம் பலமாக இருப்பதனாலே இன்றைக்கு உங்களுக்கு கவலைப்பட வேண்டியது இல்லை. என்ன இருந்தாலும் இன்று கிழமை வெள்ளி என்பதால் அம்பிகை வழிபாடு இன்பம் வழங்கும். கடகராசினியர்களே, உங்களுக்கு இன்று உங்கள் ராசிக்குள் சந்திரன். ஜென்ம ராசியிலேயே சந்திரன் இருக்கின்ற பொழுது மன அமைதி சிறப்பாக இருக்கும். நினைத்தது நிறைவேறும். மங்கள செய்தி மனைதேடி வரலாம். மாற்று கருத்துரையோர் மனம் மாறுவார்கள். கூட்டு முயற்சியிலும் வெற்றி கிடைக்கும். தனித்து இயங்க வேண்டும் என்றும் நீங்கள் ஆசைப்படுவீர்கள். மேலதிகாரிகள் உங்களுக்கு கூடுதல் பொறுப்பை இன்று வழங்கலாம். இன்றைக்கு அயல்நாடு செல்லும் முயற்சியிலே ஈடுபட்டிருப்பவர்களுக்கு அது கூட கைகூடலாம். என்ன இருந்தாலும் இன்று உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே அமைகின்றது. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று குரு பார்வை கிடைக்கிறது. குரு பார்வை இருப்பதனாலே குழப்பங்கள் அகலும், குதூகலம் கூடும், நினைத்தது நிறைவேறும். மாற்றங்கள் வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். மனக்குழப்பம் அகலுகின்ற இந்த நேரத்திலே நீங்கள் எதையும் திட்டமிட்டு தெளிவாக செய்ய இயலும்.
அதே நேரத்தில் புதிய அறிமுகத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. 7லே சனி இருப்பதால் தொழிலிலே புதியவர்கள் வந்து இணைந்தால் அவர்களோடு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரம் ஏற்றமிக்க வாழ்க்கை உங்களுக்கு அமைவதற்கு குரு பார்வை கை கொடுக்கின்றது. இந்த நாளை மேலும் இனிய நாளாக அமைத்துக் கொள்ள சிவாலயம் சென்று தென்முகத்தில் வீற்றிருக்கும் அம்பிகையை வழிபடுவது நல்லது. கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் 6ஆம் இடத்திலே சனி, 8ஆம் இடத்திலே குரு பகவான். நினைத்தது நிறைவேறுகின்ற நாளாகவே இருக்கின்றது. நேசமிக்கவர்களால் ஏற்பட்ட பூசல்கள் மறையும். தொழிலே வருமானம் திருப்திகரமாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்றது. அதே நேரத்தில் 6ல் சனி இருப்பதால் அருகில் இருப்பவர்கள் மறைமுக பகை உங்களுக்கு கொஞ்சம் வரலாம். பகை வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். யாரிடமும் விரோதத்தை வளர்த்து கொள்ள வேண்டாம். அதே நேரம் 2ல் கேது இருப்பதனால் கொஞ்சம் யோசித்து செயல்வது நல்லது. எதையும் யாருக்கேனும் உதவி செய்வதாக இருந்தால் நான் செய்து விடுகிறேன் என்றால் செய்ய இயலாமல் போகலாம். ஏனென்றால் 2லே வாக்குஸ்தானத்தில் கேது இருக்கின்றார். எனவே செய்ய முடியுமா என்று சிந்தித்து பார்த்து சொல்வது நல்லது. துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் கேது, 7லே ராகு, சர்ப்பதோஷத்தின் பின்னணியில் இருக்கின்றீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வரலாம் என்றாலும் பயணங்கள் அதிகரிக்கும். பயணங்களால் உங்களுக்கு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தவர்களுக்காக எடுத்த முயற்சியில் ஆதாயம் உண்டு. அதே நேரத்தில் உத்தியோக ஸ்தானாதிபதியான குரு கொஞ்சம் வலிமை இழந்திருக்கிறார். எனவே உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கவில்லை என்றாலும் கூட இன்று நீங்கள் மன உறுதியோடு இருப்பது நல்லது. எதிர்மறை சிந்தனைகளை தவிர்ப்பது உகந்தது. விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று நினைத்தது நிறைவேறுகின்ற நாள். நிகழ்கால தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகும். நன்மைகள் அதிகம் நடைபெறுகின்ற நாள். நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு சில காரியங்கள் இப்பொழுது கைகூடும். வியாபாரத்திலே வளர்ச்சி உண்டு, தொழிலிலே வளர்ச்சி உண்டு. அது மட்டுமல்ல, வருமானமும் திருப்திகரமாகவே இருக்கும். 4லே சனி இருக்கிறாரே, ஆரோக்கிய தொல்லை ஏற்படுமோ என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். உங்கள் ராசிக்கு குரு பகவான் 6ல் இருக்கின்றார். ரோகஸ்தானத்தில் குரு இருப்பதனாலே வந்த வியாதிகளை தீர்த்து வைக்கின்ற ஆற்றல் குரு பகவான் அருளுக்கு உண்டு. எனவே குரு பகவான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அதே நேரத்தில் வாய்ப்பிருக்கும் பொழுதெல்லாம் திருச்செந்தூர் போன்ற குரு பீடங்களுக்கு சென்று வருவதும் உங்களுக்கு நல்லது. இன்றைக்கு பொறுத்தவரை உங்களுக்கு 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் பொருளாதார நிலை திருப்திகரமாகவே இருக்கிறது. தனுசு ராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். விமர்சனங்களால் விரிசல்கள் ஏற்படும். விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். மற்றவர்கள் இல்லாத நேரத்தில் அவர்களை பற்றி விமர்சிக்க வேண்டாம். அதன் விளைவாக பெரும் பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். பணப்பொறுப்பில் இருப்பவர்கள், உத்தியோகத்தில் பணப்பொறுப்பு வைத்திருப்பவர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். யாருக்கேனும் பொறுப்புகள் சொன்னாலும் சரி, அல்லது ஏதேனும் தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலும் அதன் விளைவாக பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அதிக கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள். மகர ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் அர்த்தாஷ்டம குருவின் ஆதிக்கம் இருக்கிறது. 5லே சுக்கிரன். பெண்களால் உங்களுக்கு பெருமை சேரும். பிள்ளைகள் கூட பெண் குழந்தைகளுடைய கல்யாண சீர்வரிசைகள் வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். அதே நேரத்தில் வீட்டில் படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கிறதே குழந்தைகள் என்று நினைத்தவர்களுக்கு இப்பொழுது வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கலாம். தொழில் அபிவிருத்தி, உத்தியோக அபிவிருத்தி எல்லாம் உங்களுக்கு உண்டு. உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும். குடும்பத்தில் மற்றவர்களுடைய தலையீடுகளை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. 2லே சனி, குடும்ப சனி இருப்பதனாலே 3ஆம் நபரின் தலையீடுகள் ஏற்பட்டால் அதன் விளைவாக சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும். எனவே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு பூச நட்சத்திரம் என்பதனாலே 7லே சந்திரன் இருப்பதால் வரன்கள் வாயில் தேடி வரலாம். திருமண வயதடைந்த பிள்ளைகள் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக ஒரு நல்ல வரன்கள் இன்று வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று 6லே சந்திரன். 6க்கு அதிபதி 6ல் இருந்தால் எதிர்ப்பு, வியாதி, கடன் போன்றவைகள் வரக்கூடிய சூழ்நிலை. மறைமுக எதிர்ப்புகள் உண்டு. ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படும். கடன் சுமையும் கூடிக்கொண்டே போகும். ஒரு கடனை அடைக்க அடுத்த கடன், அதை அடைக்க மற்றொரு கடன் என்று சங்கிலித்தொடு போல வரலாம். கவனம் தேவை. அது மட்டுமல்ல, உங்களுக்கு 3ஆம் இடத்திலே ராகு. முன்னேற்ற பதவியில் சில இடையூறுகள் வரலாம். சோர்வு நீங்கி சுறுசுறுப்பாக நீங்கள் பணியாற்ற வேண்டிய நேரம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக்கொள்ள நீங்கள் கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டும். மீனராசினியர்களே, உங்களுக்கு தனஸ்தானம் வலுவாக இருக்கிறது. பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். வரன்கள் வாயில் தேடி வரும். வாரிசுகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும். உத்தியோகத்தில் கூட சக ஊழியர்களின் ஆதரவும் உங்களுக்கு உண்டு. உங்கள் வேலைகளை அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். தற்காலிக பணியில் உள்ளவர்களுக்கு நிரந்தர பணி அமையலாம். அது மட்டுமல்ல, மேலதிகாரிகளின் மனதில் இடம் பிடித்து கேட்ட சலுகைகளையும் உங்களுக்கு அவர்கள் வழங்கப் போகின்றார்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.